ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்று வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆற்றிய உரை தொடர்பாகவும் அந்த வரிகள் தொடர்பாகவும் இந்த வரவு செலவு திட்டத்தினால் எதிர்வரும் காலங்களில் நடக்கப்போகும் மாற்றங்கள் என்ன என்பது தொடர்பாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகரும் ஏஜிஎஸ் சர்மா அண்ட் கம்பெனியின் முகாமைத்துவ இயக்குனருமாகிய ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். மலையக மக்களுடைய பிரச்சனை 200 வருடம் என்று தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களில் இந்த சம்பள அதிகரிப்பை பற்றி நாங்கள் பேசும்போது இதை ஒன்றும் செய்ய முடியாது, 99 வருடங்களுக்கு நாங்கள் ஒப்பந்தத்தை செய்து விட்டோம், கம்பெனிகளுடன் ஒப்பந்தத்தை செய்துவிட்டோம், எனவே கம்பெனிகள் அந்த சம்பளத்தை அதிகரிக்க அவர்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை என்று பலதரப்பட்ட விடயங்கள். ஆனால் மலையக மக்களை காரணமாக கொண்டு மலையக மக்களை வைத்து அரசியல் செய்தவர்களும் இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் மற்றும் வெற்றி பெற்று செய்து விட்டீர்கள் என்றால் சலுகைகளை பெற்றுத்தருகிறோம், நிச்சயமாக நாங்கள் சம்பளத்தை 2000 ரூபாவாக 2500 ரூபாவாக, எனக்கு ஞாபகம் இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க அட்டர்னியில் சென்று கூறினார் 2000 ரூபாய் பெற்று தர்றேன் என்று. எனவே இது எல்லாமே பொய்யாகிவிட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் வருகை தொகை 200 ரூபாய் தருவதாகவும், தொடர்ந்து நீங்கள் 25 நாட்கள் வேலைக்கு வந்தால் 200 ரூபாய் வருகை தொகையும் அதே போன்று 200 ரூபாய் கம்பெனிகளும் வழங்க வேண்டும். ஆகவே தற்போது கிடைக்கக்கூடிய பணம் 1350. எனவே இந்த 400 ரூபாய் சேர்த்து 1750 ரூபாவாக தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த 200 ரூபாவை இந்த அரசாங்கம் கொடுக்க முன் வந்திருக்கின்றது. கடந்த கால அரசாங்கங்கள் ஏன் இந்த 200 ரூபாவை கூட பெற்று தர முடியவில்லை? அது காரணம் என்னவாக இருக்கும்? உண்மையாகவே ஏனென்று சொன்னால், கடந்த அரசாங்கங்கள் அந்த தனியார் நிறுவனங்களிடம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்று அந்த 200 ரூபாய் ஒரு ஊழியராக இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாரிய அவர்களுடைய லேபர் காஸ்ட் என்று சொல்லுவோம், உற்பத்தி செலவை அதிகரித்து அவர்களுடைய லாபத்தை குறைக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் கடந்த அரசாங்கத்தினால் இதை ஆணித்தரமாக கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் உண்மையாகவே நீங்கள் கேட்டிருந்தீர்கள் போன முறை, அந்த மக்களுக்கு என்ன சலுகை, இதுதான் முழு மக்களுக்காக அரசாங்கமே முன்வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கி அதன் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் சொன்ன 200 ரூபாவை ஒவ்வொரு ஊழியருக்கும் வழங்கப் போகின்றார்கள். ஆகவே இதொரு அரசாங்கத்தின் ஒரு முன்மாதிரி. ஆகவே அரசாங்கமே கொடுக்க முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக என்னென்று சொன்னால் எமது தேயிலை என்பது மலையகத்தை பார்க்கும் பொழுது சுதந்திரம் அடைந்து அதுக்கு முந்தைய காலத்திலிருந்து தேயிலை தெங்கு ரப்பர், அது தேயிலை மூலமாக பெறுகின்ற அந்நிய செலாவணி வருமானம் தொடர் தேர்ச்சியாக ஒரு இடையூறின்றி பாரிய உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தேயிலை மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்நிய செலவணி தான் அரசாங்கத்தினுடைய முதல் முக்கிய வருமானமாக இருந்தது. ஆகவே இந்த அரசாங்கம் அதை மிகவும் துல்லியமாக இனங்கண்டு அந்த மக்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும், மற்ற பிரதேசத்தில் இருப்பது போன்று இலகுவான இல்லை, அங்கே வாழ்ந்தால் தான் தெரியும், வாழ்பவர்களுக்கு தான் தெரியும். ஒரு சாதாரண உணவு உரையில் பெற்றுக்கொள்வதே பெரிய ஒரு போராட்டம். அங்கே எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், லயத்து சிறைகள் என்றே சொல்வார்கள். உண்மையாக அங்கே இருக்கிற வீடுகள் கூட மற்ற பிரதேசத்தில் இருக்கின்ற வீடுகள் மாறியில் உண்மையாகவே அவர்கள் வீட்டுக்கு படுத்தால் கூட ஈரமாக இருக்கும். அவ்வகை மழை பெய்து அந்த நீர் அது மாத்திரமல்ல உடுப்பு காயாது போன்ற நோமல் வாழ்க்கையே அவருக்கு அசாதாரண தண்ணி பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி குளவி கொட்டுதல் அடிக்கடி நடக்கின்றது. அந்த பிரச்சனை இருந்தும் ஆனால் அதை கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் தேயிலை பறிக்க சென்று விட்டு விவசாயங்களை அதாவது கொழுந்து அந்த வகையில் பொருளாதாரத்துக்கு அவர்கள் தமது பங்களிப்பை செய்துள்ளார்கள். ஆகவே அந்த வகையில் அரசாங்கம் துல்லியமாக இனங்கண்டு அரசாங்கத்தின் மூலமாக அந்த மானியத்தையும் வழங்குவதாக முன்வந்துள்ளது. அதே நேரம் அந்த நிறுவனங்களும் கொடுக்க வேண்டும் என்று முன்மொழியப்பட்டது. இது ஒரு உண்மையாகவே ஒரு ஊழியர்களுக்கு எமது மலையக ஊழியர்களுக்கு ஒரு பல தசாப்தங்களாக இருந்த பிரச்சனையை முடிவுக்கு வந்துள்ளது என்று சொல்லி இந்த கெசட் பாஸ் பண்ணப்பட்ட பார்லிமெண்டத்தில் பாஸ் பண்ண நிச்சயமாக கொடுக்க வேண்டிய செலவு. ஆகவே அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை ஓரளவு இனங்காணப்பட்டு தீர்வு செய்யப்பட்டுள்ளதை கருதுகின்றேன். அது மாத்திரமல்லாது மலையத்துக்கு பாரிய நன்மைகளை வழங்கப்பட்டுள்ளது. உதாரணமாக அவர்களுடைய கல்விக்காக பெரிய தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய சுகாதார தேவைகளை கூட பூர்த்தி செய்யும் முகமாக கூட பாரிய ஒரு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லாது அங்கே சாதாரண அதாவது உடல் ஊனமுற்றவர்களை கூட
ஒரு பொருளாதார நீரோட்டத்தில் அவர்கள் மூலமாக உள்வாங்க வேண்டும் என்று கருதி அவர்களை கூட அரசாங்கம் அவர்களுக்கு கூட ஊக்கத்தொகையை வழங்குவதன் மூலமாக அவர்களிடம் கூட பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய அவர்களுடைய திறமையை கூட உள்வாங்க முடியும் என்ற நோக்கில் பல தொகைகள், அதாவது சுகாதாரத்திற்காகவும் கல்விக்காகவும் மலையக கல்விக்காகவும் மலையக சுகாதாரத்திற்காகவும் மலையக மேம்பாட்டிற்காகவும் மலையக வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் கூட பாரியொரு தொகை இந்த வரவு செலவு திட்டத்தில் உருவாக்கப்பட்டது. ஆகவே மலையக மக்களுடைய உணவு உடை உறையில் போன்ற அடிப்படை தேவைகள் இனி அரசாங்கமானது இதன் வரவு செலவு திட்டத்தின் மூலம் இனங்காணப்பட்டு ஓரளவு ஒரு வசதி ஏற்படுத்தி பிரச்சனைகளை தீர்த்துள்ளார்கள் என்றே நான் கருதுகிறேன். அந்த வகையில் மலையகத்தின் மூலமாக நான் சொன்ன பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றே நான் கருதுகின்றேன். மலையக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், ஆம், பண்டாரவடையில் நடந்தது காணிக்கான உறுதிப்பத்திரம், வீடு காணி உறுதிப்பத்திரத்தை வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டு 2000க்கும் அதிகமான உறுதிப்பத்திரங்களை வழங்கப்பட்டுள்ளது. எனவே மலையக மக்களுக்கான அந்த காணி உறுதிகள் வழங்குவதாக இருக்கட்டும், சம்பள அதிகரிப்பிலே ஏதோ அரசாங்கத்துக்கு முடிந்த ஒரு தொகையை அரசாங்கம் வழங்கி தற்போது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. அடுத்து வடகிழக்கு மக்கள், குறிப்பாக வடக்கு மக்களுக்கு என்ன செய்ய ஒன்றும் தேவையில்லை என்று நினைக்கவும் கூட அவர்களுக்கு என்ன ஒதுக்கீடு இருந்தது என்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். ஆமாம், நம்ம வடக்கு கிழக்கையும் சேர்த்தே பார்த்துருவோம். என்ன சொன்னால் வடக்கு கிழக்குன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட காலநிலை சுவாத்தியங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கின்றது. ஆகவே வடகிழக்குக்கு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த அவர்களுடைய பொருளாதார, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு கொழும்பு போன்ற பிரதான நகரங்களை ஒப்பிடும் பொழுது குறைவாகத்தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் வடகிழக்கில் பாரிய விவசாய உற்பத்திகள் இருக்கின்றது. ஆகவே அது மாத்திரமல்ல, கிழக்கை பார்த்தனால் மீன்பிடித்துறையில் உச்ச நிலையில் இருக்கின்றது. ஆகவே அந்த உற்பத்தி பொருட்களை போதிய அளவு களஞ்சிய வசதி இல்லை. அதே மாதிரி நாங்கள் மீன்பிடித்துறையை எடுத்துக்கொண்டால் போதிய இந்த கூலிங் சிஸ்டம் இல்லை. அது மாத்திரமல்ல, மீன்பிடித்துறையை பார்க்கும் பொழுது அதாவது மாடர்ன் ஃபிஷிங் அண்ட் டெக்னாலஜி இல்லாமல், அதாவது நவீன மீன்பிடித்துறை என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து நமக்கு பெரிய இந்திய மீனவர்களிடம் எங்களுக்கு வருகின்ற பிரச்சனை என்றால், இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி பிடிப்பது ஒரு பிரச்சனை. அவர்கள் புதிய டெக்னாலஜி உபகரணங்களை பயன்படுத்தி ஒரே அடியாக மீனை பிடிக்கிறார். ஆகவே அதை கூட அரசாங்கம் முறையாக இனங்கண்டு அந்த மாடர்ன் ஃபிஷிங் டெக்னாலஜியை ஊக்குவிக்கும் மூலமாக கூட பாரிய தொகை உருவாக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்லாத இந்த சிறிய துறைமுகங்களாக இருக்கின்றது. பெரிய துறைமுகங்கள் காங்கேசந்துறை இருக்கின்றது, அதே மாதிரி திருகோணமலை போன்ற மட்டக்களப்பு இருந்தாலும் சிறிய துறைமுகங்கள் கூட அரசாங்கத்தினால் இனங்காணப்பட்டு அந்தந்த துறைமுகங்களை ஓரளவு நவீனமயமாக்கக்கூடிய திட்டங்கள் கூட உள்வாங்கப்பட்டுள்ளது. அதற்காக கூட பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆகவே எமது வடகிழக்கு மக்களுக்கு இருக்கின்ற உற்பத்தி பொருட்கள் இனி கொழும்பு போன்ற பிரதான நகரை நோக்கி வரப்போகின்றது. அது மாத்திரமில்லாது அந்த உற்பத்தி பொருட்கள், வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள, மற்றும் மாம்பழத்தை, கருத்த கொழும்பான் போன்ற மாங்கல், மல்குப்பை, மட்டக்களப்பில் சரி, யாழ்ப்பாணத்தில் சரி, நல்ல பழங்கள் இருக்குது. அந்த பழங்களை ஏற்றுமதியை கூட நோக்கி போக போகின்றது. ஆகவே அவர்களுடைய உள்நாட்டு, அதாவது கிராமப்புற உற்பத்தி இப்பொழுது நகரத்தை நோக்கியும் செல்ல போது. அதே நேரம் நகரம் மாத்திரமல்லாது எமது புலம்பெயர்ந்து உள்ள மக்கள்கள் எமது இலங்கை தமது கிராமத்தில் உள்ள பொருட்களை கூட இனி பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் ஏற்றுமதியை நோக்கிய துறை மூலமாக அது எவ்வாறு செய்யப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், அந்த வடகிழக்கில் உள்ள பாதை நாங்கள் பார்த்தோம்னா அவர்களுடைய அந்த போக்குவரத்து சீரமைப்பு செய்யப்பட போகின்றது. அதே நேரம் அவர்களுடைய ஸ்டோரேஜ் வசதியும் களஞ்சியப்படுத்தலும் உள்வாங்கப்படுத்த போகின்றது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உற்பத்திக்கு தேவையான நவீனமயமாக்கல் கூட இனங்காணப்படுது. அந்த வகையில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு அதே மாத்திரம் வடகிழக்கில் முந்தியிருந்த போன்று கல்வி இப்பொழுது பெறுபவர்கள் இல்லை என்று அரசாங்கம் இனங்காணப்பட்டு கல்விக்கு கூட நிதி ஒதுக்கியுள்ளார். மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கூட அரசாங்கம் வழங்குவதாக கூறியுள்ளார்கள். அந்த உதவித்தொகை கூட இனி மக்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் வழங்கி அவர்களுடைய அதாவது தொழில்முறை கல்வியை ஊக்குவிக்கும் முகமாக கூட இந்த முறையில் பல கல்வி திட்டங்களும் இருக்குது. அது மாத்திரமில்லாது சுகாதாரமும் ஒன்றும் கொழும்பு, குருநாகல் போன்ற கண்டி போன்ற நகரத்தில் இருக்கின்ற சுகாதார வசதி அங்கே
இங்கே இல்லாமல் இருக்குது. ஆகவே சுகாதார அதாவது வைத்தியசாலைகள் கூட நவீனமயமாக்கப்பட போகின்றது. அதற்கு கூட பாரிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆகவே கல்வியிலும் உதவி வரப்போகின்றது வடகிழக்குக்கு, இனி சுகாதாரத்திலும் வரப்போகின்றது. அதே போன்று அவர்களுடைய உற்பத்தியுடைய பொருட்களுக்கு சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தப்படும். ஆகவே ஒரு நாடு வடகிழக்கு மலையகம் போன்ற எல்லா துறையையும் கவனம் செலுத்தி ஒரு நாட்டினுடைய முழு வளர்ச்சியை இந்த வரவு செலவு திட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய முறையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றே நான் கருதுகின்றேன். நிச்சயமாக மிக தெளிவாக, அதாவது வடக்குக்கும் கிழக்கிற்கும் அதே போன்று மலையகத்திற்கும் என்ன மாதிரியான விடயங்கள் மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, எதிர்காலத்தில் அந்த திட்டங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றது என்று மிக தெளிவாக குறிப்பிட்டீர்கள். தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.